இந்த வீடியோவில் மாங்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். இனி லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு மாங்காவை எடுத்துட்டேங்க. மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன். புளிப்பு கம்மியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும். இந்த சேனலில் மாங்காய் பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு இருக்குங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்டி ரெசிபி. இப்போ கட் பண்ண இந்த மாங்காய் பீசஸை ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாங்காய் பீசஸ் வந்து இந்த மாதிரி அமுத்துனா சாஃப்டாக வரணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தை இறக்கிட்டு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் பியூரி இருக்கும், அது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே இன்னொரு கிண்ணத்தை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 5 க்ரஷ் பண்ண பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 வரமிளகா போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இதெல்லாம் ஃப்ரை ஆன பிறகு இதிலையே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பீசஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சீவிட்டு போட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச பியூரி வந்து ஒரு கப் அளவுக்கு வந்துச்சுங்க. இது கூட போட்டுட்டு இதிலையே ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் போட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு இந்த மேங்கோ பியூரி வந்துச்சுல்ல, அதுக்காக 4 கப் அளவுக்கு நல்ல தண்ணியை ஊற்றிக்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயே சின்ன பீஸு இஞ்சி வந்து இந்த மாதிரி துருவிட்டு போட்டுடலாம். புளிப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா மாங்காய் நீங்கள் 3 கப் தண்ணி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்து 4 கப் போட்டுட்டேன். இந்த மாதிரி மூடியை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்த பிறகு உப்பு ஏதாவது பத்தலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா எவ்வளவோ டேஸ்டியாக இருக்கிற இந்த மாங்காய் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.